நம்மக்கிட்ட இந்த வாட்ஸ்அப் ஹிஸ்ட்ரின்னு இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா, நம்மக்கிட்ட நம்ம ஜிம்மில் நம்ம சாஃப்ட்வேரில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வாட்ஸ்அப் எஸ்எம்எஸ் உங்கள் கஸ்டமருக்கு போகுமா, உங்கள் ஜிம் மெம்பர்ஸ்க்கு, அதெல்லாம் நீங்கள் இங்கே போய் பார்த்துக்கலாம். அதுதான் அந்த வாட்ஸ்அப் ஹிஸ்ட்ரி. ஓகேவா? இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பை டிஃபால்ட் இங்கே வந்து லாஸ்ட் 1 வீக் டேட்டா காமிக்கும். லாஸ்ட் 1 வீக்கில் யாராருக்கெல்லாம் எஸ்எம்எஸ் இல்லை வாட்ஸ்அப் போயிருக்கு, எந்தெந்த மெம்பருக்கு எந்தெந்த ஐடிக்கு போயிருக்கு, என்ன எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப் போயிருக்கு எல்லாமே காமிச்சிடும். என்ன டைப் ஆஃப் மெசேஜ் போயிருக்குன்னு காமிச்சிடும். ஓகேவா? நீங்கள் வேறு பீரியடுக்கு எடுத்து பார்க்கணுன்னாலும் பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு போன எஸ்எம்எஸ் இல்லை வாட்ஸ்அப் மட்டும் பார்க்கணும்னு பார்த்துக்கலாம். லாஸ்ட் 3 மந்த்ஸ் பார்க்கணும்னு பார்த்துக்கலாம். உங்களுடைய இஷ்டம். நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒன்றே ஒன்று தான், டேட்டை மட்டும் அதுக்கேற்ற மாதிரி சும்மா டேட்டை மட்டும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிட்டு எந்த டேட் ரேஞ்ச் வேணுமோ எடுத்துகிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு கெட் மெசேஜ் கொடுங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் அதுக்கேற்ற மாதிரி டேட்டா மாறிடும். ஓகேவா? இந்த டியூரேஷனில் உங்களுக்கு உங்கள் ஜிம் சார்பாக போன ஆட்டோமேட்டிக் எஸ்எம்எஸ் அண்ட் வாட்ஸ்அப் எல்லாமே காமிச்சிடும். ஓகேவா? நான் இன்னும் கொஞ்சம் கூட ஒரு டேட்டா எடுத்து காமிக்கிறேன். எக்ஸ்ட்ரா டேஸ் கொடுத்து நான் கெட் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் டோட்டலாக இந்த ஜிம்மில் 97 மெசேஜ் போயிருக்கு. அதாவது வாட்ஸ்அப் அண்ட் எஸ்எம்எஸ் 2 சேர்ந்து. ஓகேவா? அங்கே பாருங்கள் அதில் டோட்டல் 97. அதில் இது ஒன்று எவ்வளோ கவுண்ட்னு காமிச்சிடும். வேலிடிட்டி ரிலேட்டட் எவ்வளோ போயிருக்கு, இன்ஆக்டிவ் எவ்வளோ, சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ, ரெனியூவல் எவ்வளோ, பர்த்டே மெசேஜ் எவ்வளோ. ஃபார் எக்ஸாம்பிள் வேலிடிட்டினா வேலிடிட்டி ரிமைண்டர், அதாவது இந்த வேலிடிட்டி முடிய போகுது அப்படி சொல்லி கஸ்டமருக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிருக்கும் இல்லையா, அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் ரிமைண்டர். இன்ஆக்டிவ்னா இந்த ஜிம்முக்கு கஸ்டமர்ஸ் மெம்பர்ஸ் வராமல் கொஞ்ச நாள் இருந்தால் ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மெசேஜ் போகும்னு சொன்னோன்னே வாட்ஸ்அப்பில் அந்த மெசேஜ் எவ்வளோ போயிருக்கு, இன்ஆக்டிவ் 30. அதான் இன்ஆக்டிவ்னா. சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் ரெனியூவல். சப்ஸ்கிரிப்ஷனா புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு ஒரு மெசேஜ் போயிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோன்னு அந்த மெசேஜ் எத்தனை போயிருக்குன்னு இங்கே காமிக்கும். ரெனியூவல்னால் பழைய மெம்பர்ஸ் தான், அவங்க ரெனியூவல் பண்ணவங்க இல்லையா, அவங்க ரெனியூவல் பண்ணவொன்னே ஒரு மெசேஜ் போகும் இல்லையா வாட்ஸ்அப் இல்லை எஸ்எம்எஸ், அதுதான் ரெனியூவல். இங்கே 4 காமிக்கும். பர்த்டேனா அவங்க பர்த்டே அன்றைக்கி ஒரு மெசேஜ் போகும் அவங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ், அதுதான் இந்த கவுண்ட். ஓகேவா? இந்த மாதிரி கவுண்ட் வைஸ் காமிக்கும். நீங்கள் அந்த பர்டிகுலர் மெசேஜை மட்டும் பார்க்கணும், கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அங்கே பாருங்கள் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது 4ன்னு காமிக்குது ரெனியூவல். யாருக்கு அந்த 4 பேருக்கு போயிருக்குன்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த 4 பேரை மட்டும் காமிக்கும். இங்கே பாருங்கள் இந்த ரெட் கலரில் காமிக்குது. அது ஏன் அப்படின்னா இன்வாலிட் மெம்பர் ஐடி, மொபைல் நம்பரு வந்து இன்வாலிடாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ அது கொடுக்க வாய்ப்பு கிடையாது, முன்னாடி யாரோ தப்பாக கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி. ஓகேவா? இங்கே பாருங்கள் இன்ஆக்டிவ் 30னா இந்த 30 மட்டும் காமிக்கும். எல்லாத்தையும் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா இந்த டோட்டல் கொடுத்தீங்கன்னா காமிச்சிடும். ஓகே? இந்த மாதிரி ஃபுல் வாட்ஸ்அப் அண்ட் எஸ்எம்எஸ் ஹிஸ்ட்ரியை நீங்கள் இங்கே போய் பார்த்துக்கலாம்.